காவல்துறையை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, காவலர்களின் அடிப்படை ஊதியம் 12,200 25,000 உயர்த்தப்படும். மன அழுத்தம் நிறைந்த பணிகளில் உள்ளோருக்கு மாதம் 1000 ரூபாய் கூடுதல் பணிப்படி வழங்கப்படும். போலீஸ் வெல்ஃபேர் அண்ட் ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் ஆக்ட் நமது டிவிக்கு அரசு இயற்றும் அச்சட்டத்தின்படி காவலர்களின் பணி நேரங்கள் முறைப்படுத்தப்படும். அதிக பணி சுமை கொண்ட காவலர்களுக்கு வாரத்திற்கு ஒரு சுழற்சி முறை விடுமுறையை உறுதி செய்யப்படும். சுய உதவி குழுக்களை நம்பி இருக்கக்கூடிய பெண்கள், அதுல இருந்து வரக்கூடிய அந்த ஒரு பணங்கிறது ரொம்ப முக்கியமானதாக இருக்குது பல குடும்பங்களுக்கு. அதுக்கு இப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை இவங்க கொண்டு வந்திருக்காங்கிறதெல்லாம் ரொம்ப நல்ல ஒரு விஷயம். நிறைய இடத்துல தொழில் தொடங்குறத விஷயமா இருக்கட்டும், இல்லை பெண்களுக்கான விஷயங்களா இருக்கட்டும், அந்த மாதிரி இடங்கள்ல சார் இப்போ வந்து திராவிட கட்சிகள் எனக்கு தெரிஞ்ச வரையும் 5 lakhs 10 lakhs அப்படிங்கிறது தான் இவர். ஆனால் விஜய் அவர்கள் வந்து எடுத்த உடனே 2025 நம்ம உருவாக்க போகிற கவர்மெண்ட் வந்து எப்படி இருக்குன்னா முழுக்க இளைஞர்களை நம்பி தான் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதுக்கேற்ற மாதிரியே தொழில் தொடங்குறதா இருக்கட்டும், இல்லை பெண்களுக்காக இருக்கட்டும், எல்லாமே 25 லட்சம் அந்த மாதிரி தான் ஸ்ட்ரெயிட்டாக. காமராஜர் கல்வி உறுதி திட்டம் 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை எந்த குழந்தையும் கல்வி இடைநிற்றலே இல்லாமல் செல்வதற்காக ஒவ்வொரு தாய்க்கும் அல்லது பாதுகாவலருக்கும் ஆண்டுதோறும் 15,000 ரூபாய் பொருளாதார உதவித்தொகையாக வழங்கப்படும். அரசு போக்குவரத்தின் அனைத்து பேருந்துகளிலும் பெண்கள் பயணிக்கும் வகையில் உத்தரவிடப்படும். இதன் மூலம் தமிழகத்தின் எந்த மூலையிலிருந்தும் எந்த இடத்திற்கும் அனைத்து பெண்களும் கட்டணமின்றி பயணிக்கலாம். இப்போ நான் பார்த்தேன் ஒரு ரீல், என்னன்னா வந்து ஒருத்தவங்க வந்து எங்கேயோ சும்மா வீட்டிலேருந்து தயிர் வாங்க போகிறாங்களாமா. எங்கே போகிற அப்படின்னு கேட்டால் வந்துட்டு ஒரு 250 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற தன்னுடைய அக்கா வீட்டுக்கு போகிறாங்களாமா. எதுக்கு? அதான் பஸ்ஸு ஃப்ரீயாக விடுறாங்களே, அதனால் நான் போகிறேன் அப்படின்னு. இந்த அளவுக்குலாம் முட்டாள் கிடையாது, யாரும் பைத்தியம் கிடையாது. அதாவது இந்த மாதிரி ஒரு கேவலமாக இருக்குது இதெல்லாம். இந்த மாதிரி ரீல்ஸ் போடுறவங்களாம் செருப்பால் அடிக்கணும். மெயினாக எனக்கு தெரிஞ்சு இவங்க மேனிஃபெஸ்டோ ஃபோக்கஸ்ட் ஆனது வந்து யூத் அண்ட் உமன்ஸ், இவங்க 2 பேருக்கும் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. 21st century குட் கவர்னன்ஸ். லஞ்சம் இல்லாமல் ஒவ்வொருவருக்கும் அரசின் நலத்திட்டம் போய் சேரும். அதற்கென தனியாக ஒவ்வொரு குடும்பத்திற்கு ஆதார் கார்டை போல ஒரு தமிழ்நாடு சிட்டிசன் பிரிவிலேஜ் கார்டு வழங்கப்படும். ஓட்டு போட வேண்டியது உங்கள் உரிமை கடமைன்னு ஒரு 4-5 தடவை எவனாவது மைக்கில் சொல்லிங்க. ஒரு தடவை கேட்டிங்களா? முதல்ல கேட்கவே இல்லை. அது வந்து ஒரு எலெக்ஷன் கமிஷன் பண்ண வேண்டிய விஷயம். அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய இதில் இருக்குது. இந்த எலெக்ஷன் கமிஷன் வந்து இதை பண்ணணும், பண்ணுறது இல்லை. இதே மாதிரி தான் ஸ்டேட் கவர்மெண்ட். அப்போ இந்த மாற்றங்கள்லாம் கொண்டு வர வகையில் ஒவ்வொரு விஷயத்தையும் இவங்க பண்ணுவாங்க அப்படின்றது. தமிழ்நாடு ரியல் டைம் கவர்னன்ஸ் டேஷ்போர்ட் ஃபார் அக்கவுண்டபிள் கவர்னன்ஸ். இன்று தமிழ்நாடு அரசின் பட்ஜெட் வெறும் ஆவணமாக மட்டுமே நமக்கு தெரியும். அதில் ஒவ்வொரு திட்டத்திற்காகவும் ஒதுக்கப்படும் நிதி எங்கே சென்று சேருகிறது, யாரை சென்று சேர்கிறது, அதை பத்தி எதுவுமே நமக்கு தெரியாது. அது ஒரு சிதம்பரம் ரகசியம் போல ஸ்டாலின் சார் ரகசியமாகவே இருக்கிறது. ஆனா நாம அதை மாற்றுவோம். கலர் கண்ணாடி ஃபோக்கஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனலில் நாம் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக வெற்றி கழகம் வந்து அவங்க மேனிஃபெஸ்டோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க 2 நாளைக்கு முன்னாடி. அது எக்கச்சக்க விவாதங்களாச்சு. எல்லா கட்சிகளும் வெளியிட்ட வாக்குறுதிகளை பற்றி தான் இவங்களும் வெளியிட்டிருக்காங்க. அதில் முக்கியமான விஷயங்கள் வந்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி எல்லாருமே பேசினாங்க. அதை பற்றி தான் நாம் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சூப்பர், ரைட் பூழி. ஸோ இப்போது டிவிகேவுடைய எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோங்கிறது வந்து லேட்டாக வந்தாலும் ரொம்ப லேட்டஸ்ட்டாக வந்திருக்குன்ற மாதிரி இருக்குது. நிறைய விஷயங்களை வந்துட்டு ரொம்ப அழகாக அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு அது எப்படி தெரியுதுன்னா, பர்சனலாக பார்க்கும்போது வந்து ஒரு சின்ன விஷயங்கள்லாம் கூட நோட் பண்ணி, ஓகே இதெல்லாம் அட்ரஸ் பண்ணணும் ஒரு எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில், இந்தந்த இடங்களில் இந்தந்த பிரச்சனைகள் இருக்குது, இதெல்லாம் நம்ம அட்ரஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. அதாவது வந்து நான் 1000-2000 பணம் கொடுப்பேங்கிறதெல்லாம் தாண்டி எங்கெங்கெல்லாம் வந்து ஒரு கவர்மெண்ட் வந்துட்டு சரியாக இயங்கணும், அவங்களுடைய பியூரோக்ரஸி எங்க வந்துட்டு சரியா வந்துட்டு இயங்காம இருக்கு, அதெல்லாம் எப்படி சரி செய்யணும்ன்ற ஒரு சின்ன லூப் ஹோல்ஸ் தான் இருக்கும்ல, அதெல்லாம் அடைக்கிறதுக்கான ஒரு மேனிஃபெஸ்டோவாவே நிறைய இடங்கள்ல இவங்க இது பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப அழகான ஒரு விஷயமா தான் இருக்குது. அவர் மேனிஃபெஸ்டோ ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தாருன்னா, நாங்க வந்து நடக்க முடியாத விஷயங்களை நாங்க ரிலீஸ் பண்ண போறதில்ல, முக்கியமா அத்தியாவசிய தேவைகளை வந்து முதன்மைப்படுத்தி தான் நாங்க வந்து எங்களோட வாக்குறுதிகளை ரிலீஸ் பண்ண போறோம்னு ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடி அதை பத்தி பேசியிருந்தாரு. உமன்ஸ் டே அன்னைக்கு உமன்ஸ்க்கான வாக்குறுதிகள் ரிலீஸ்
பண்ணிருந்தாரு. அதுக்கப்புறம் படிப்படியா அவர் சொன்னதை கன்சால்டேட் பண்ணி அன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காரு சார். இதுல வந்து மெயினா எனக்கு தெரிஞ்சு இவங்க மேனிஃபெஸ்டோ ஃபோக்கஸ்ட் ஆனது வந்து யூத் அண்ட் உமன்ஸ் இவங்க 2 பேருக்கும் ரொம்ப ஃபோக்கஸ்டா இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. என்னதான் வந்து இவங்களோட உரிமை தொகை வந்து இன்னும் அதிகப்படுத்தி தராங்க, அவங்களோட தாலிக்கு தங்கம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா ஒரு பேரை வச்சு கொடுக்குறாங்க அப்படின்னு மக்கள் சொன்னாலும், அரசியல் விமர்சகர்கள் சொன்னாலுமே எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நோட் பண்ணியிருக்கணும். இப்போ வந்து கிரைம் ரேட்ஸ், அதை வந்து பெண்களுக்கு எதிராக இருக்கிற கிரைம் ரேட்ஸ் வந்து கொஞ்சம் கம்மி பண்றதுக்கு அதுக்கு தனியான ஒரு இலாக்காவை வந்து உருவாக்குவேன் அப்படின்னு சொன்னதா இருக்கட்டும், அப்புறம் வேலு நாச்சியார் படை வந்து உருவாக்குவேன் அப்படின்னு சொன்னதா இருக்கட்டும், எனக்கு தெரிஞ்சு நிறைய இதுவரையும் இருந்த திராவிட கட்சிகள் வந்து அட்ரஸ் பண்ணாத நிறைய விஷயங்கள் வந்து டிவிக்கு அட்ரஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் சார். டெஃபினெட்லி கரெக்டாக சொன்னீங்க. அவங்க அட்ரஸ் பண்ணாத நிறைய விஷயங்களை அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. சில விஷயங்கள் வந்துட்டு அதே மாதிரி இருக்கலாம். அவங்க 2000 ரூபா கொடுத்தாங்கன்னா 2500 ரூபா கொடுக்குறேன்னு சொல்றதா இருக்கலாம். ஜெயலலிதா அம்மா வந்துட்டு சிஎம்மா இருக்கும்போது அவங்க கொண்டு வந்த அந்த தாலிக்கு தங்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து இன்னைக்கு இவங்க வந்துட்டு வேற மாதிரி கொண்டு வராரு. பிளஸ் வந்து ஒரு பட்டு புடவையும் சேர்த்து கொடுக்குறாரு. இதெல்லாம் ஓகே, அதை என்ஹான்ஸ் பண்றாங்க, அதை அப்படியே கொண்டு வராங்க, ரைட், ஓகே. 0 காப்பி இருக்கணும், இது வந்து அப்படியே உங்களை விட்டு நான் வேற மாதிரி கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஆனா அதெல்லாம் தாண்டி முக்கியமான விஷயங்கள் என்னன்னா எக்ஸ்ட்ராவா கொடுத்துருக்காங்க, அதுதான் இங்க முக்கியம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்து முதல்ல காவல்துறை பத்தி அவங்க கொடுத்துருக்க சில விஷயங்களை பார்க்கலாம். முக்கியமானது பாருங்க, காவல்துறையை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, காவலர்களின் அடிப்படை ஊதியம் 12,200 25,000 உயர்த்தப்படும். மன அழுத்தம் நிறைந்த பணிகளில் உள்ளோருக்கு மாதம் 1000 ரூபாய் கூடுதல் பணிப்படி வழங்கப்படும். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா? ஸோ இப்போ காவலர்களுக்கு வந்துட்டு ரொம்ப பெரிய ஸ்ட்ரெஸ் இருக்குது, டென்ஷன் இருக்கு. ஒரு ரிலாக்ஸ்டான ஒரு இடத்துல ஒரு ஏரியாவில் வேலை பார்க்கறதுக்கும் ஒரு ஹை டென்ஷன் ஏற்கிற ஒரு ஊர்லயோ, இந்த ஊரே பிரச்சனை, இந்த ஊரே தொந்தரவு அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஊர்ல வேலை பார்க்கறவங்களுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. அந்த போலீஸ்க்கான ப்ரெஷரும் இந்த போலீஸ் மேன் ஆர் உமனுக்கான ப்ரெஷரும் அதை வந்து அளவிடுறதே சூப்பரான ஒரு விஷயம். அப்ப ஹை ப்ரெஷரா இருக்கிற ஒரு போலீஸ் ஏரியால இருக்கும்போது ஒருத்தங்களை வந்துட்டு நான் அவங்களுக்கு இவ்வளவு எக்ஸ்ட்ராவா கொடுப்பேன், ஒரு 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுப்பேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து ஒரு வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயம். போலீஸாருக்கு வந்துட்டு முதல்ல ஒரு பேஸ் ஃபேர் பேவே வந்துட்டு 18,000 25,000 உயருதுங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். எவ்வளவு இடங்களை நம்ம இன்டர்வியூல பாக்குறோம், யூடியூப்லயே பேருக்கு தாங்க நாங்களாம் காவலர்கள், எங்களுக்கு வந்து இவ்வளவுதாங்க சம்பளம், இவ்வளவுதாங்க நாங்க அப்படின்ற மாதிரி எவ்வளவு வருத்தப்படுறாங்க. நிறைய விஷயத்தையும் நிறைய ஃபெஸ்டிவல்ஸையும் நாங்க சாக்ரிஃபைஸ் பண்ணி நாங்க வந்து இந்த மாதிரி பணிகள்ல இருக்கும் போது கூட பேஸ் சேலரி வந்து 18,200 அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இப்ப இருக்கிற விலைவாசிக்கு ரொம்ப 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 கம்மியான ஒரு சேலரி அப்படின்னு சொல்லலாம். அது 25,000 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சார் காவலர் நலன் மருத்துவமனைகள் அந்த மாதிரி ஒன்று உருவாக்குறதா சொல்லியிருக்காங்க. முக்கியமான பிளேசஸா மதுரை, கோவை, திருச்சி, நெல்லை, சேலம் மற்றும் வேலூர் ஆகிய முக்கிய நகரங்களில் பிரத்யேகமாக காவலர் நல மருத்துவமனைகள் நிறுவப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்களோட குழந்தைகளுக்கு வந்து குறிப்பிட்ட எல்லா குழந்தைகளுக்கும் இன்சூரன்ஸ் சொல்லியிருக்காங்க. ஒரு ஃபேமிலிக்கும் ஒரு இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமான ஸ்பெஷல் கேரா இவங்களோட காவலர் ஃபேமிலியில இருக்க குழந்தைகளுக்கும் இன்சூரன்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அடிஷனலா ஆட் பண்ணி சொல்லியிருந்தாங்க. நிச்சயமா. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா பெண் காவலர்களுடைய பாதுகாப்பு நெறிமுறை அப்படின்ற ஒரு புரோட்டோகால் அதை வந்து உள்ள கொண்டு வராங்க. என்னன்னா பணிகளுக்கு பணியமர்த்தப்பட மாட்டார்கள். அதாவது என்னன்னா இந்த புரோட்டோகால் இருக்கும் தெரியுமா, ஒரு பெரிய ஒரு பந்தோபஸ்து அந்த மாதிரி இடங்களுக்குலாம் நாங்க வந்து பெண் காவலர்களை போட மாட்டோம், ஆண் காவலர்களை தான் போடுவோம் நாங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு என்ன அப்படின்னா அவர்களுக்கென தனி ஓய்வறைகள் மற்றும் நடமாடும் கழிவறை வசதிகள் அமைக்கப்படும். இதை வச்சு ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்துச்சு, ஒரு படம் வந்துச்சு. ஒரு பெண் வந்துட்டு தன்னுடைய ஒரு இந்த நேச்சர்ஸ் கால்காக வந்துட்டு ரெஸ்ட் ரூம் போறதுக்காக எங்கேயுமே போக முடியாம இருந்துச்சு, ஒரு படமே வந்திருக்கும் போது அப்ப நான் என்ன கேட்கறேன், இந்த திராவிட கட்சிகளை பார்த்து இவங்கலாம் காப்பி அடிச்சாங்க டிவிக்குன்னு சொல்றாங்க. நான் என்ன கேட்கறேன், சரி ஓகேப்பா அவங்க காப்பி அடிச்சாங்க, அப்ப இதுவும் உங்களை பார்த்து காப்பி அடிச்சிருந்துருக்கணுமே. கண்டிப்பா நீங்க இந்த நேரம் கொண்டு வந்திருந்தீங்கன்னா ஓ திராவிட கட்சி சூப்பர் கொண்டு வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். திராவிட கட்சி இந்த இதை சொல்லியிருந்திருக்கா, கழிவறைகள் பெண்களுக்கு வந்து ஒரு மொபைல் டாய்லெட்டை நாங்கள் ரெடி பண்ணுவோம். அதாவது இது என்ன, நாங்கள் இன்க்ளூசிவிட்டி எல்லாரையுமே உள்ள கொண்டு வரணும், சின்ன சின்ன பிரச்சனைகளையும் அட்ரஸ் பண்ணணுன்ற அந்த எண்ணம் இருக்குதுல்ல, அது சூப்பராக வேலை செஞ்சிருக்கு. அது வந்து விஜய் என்ற தனிப்பட்ட நபர் வந்து சில விஷயங்களெல்லாம் குறிப்பிட்டு சொன்னதாக வந்துட்டு தாவேக்கால இருந்து நம்மளோட வந்து பேசக்கூடிய இன்டர்வியூக்கு வரவங்கலாம் சொல்றாங்க. என்னன்னா இதுல சில இந்த மேனிஃபெஸ்டோ விஷயங்கள்லாம் கண்டிப்பா அதுக்குன்னு ஒரு டீம் இருக்கு, அவங்களே வந்து ஒரு குழு அமைச்சாங்க. அந்த குழு வந்து ஒவ்வொரு மாவட்டங்கள்லையும் போய் இந்த பிரச்சனைகளை வந்துட்டு கேட்டறிஞ்சு அதை வச்சுதான் இதை சொன்னாங்கன்றதான் சொன்னாங்க. ஆனா
அதையும் மீறி தனிப்பட்ட முறையில் எப்படி வந்துட்டு ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் ஆனந்த் அவர்கள் சொல்லியிருந்தாரோ, பொதுச் செயலாளர் என் ஆனந்த் அவர் எப்படி சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி விஜய் அவர்கள் தான் வந்துட்டு இந்த கட்சியுடைய கொடியில இந்த யானை இப்படி 2 யானை இருக்கணும், இது இருக்கணும், அது இருக்கணும், இவர் பார்த்து பார்த்து ரெடி பண்ண கொடினாங்க. அது இத்தனை நாளா யாருமே சொல்லவே இல்லை. ஆக்சுவலா இப்பதான் சொல்றாரு அவர். ஏங்க இதெல்லாம் இத்தனை நாளா சொல்லாம எங்கெங்க வச்சிருந்தீங்க நீங்க? அவன் இதெல்லாம் வந்து மெட்டீரியலாவே வந்து ப்ரொமோட் பண்ணியிருப்பாங்க. எங்க தலைவர் தான் அதெல்லாம் டிசைட் பண்ணாரு. இவர் வந்து சாதாரணமா ஒரே ஒரு சேனல்ல ஒரு இன்டர்வியூன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஸோ ரொம்ப ப்ரொமோஷன் தேடக்கூடிய ஒரு கட்சியா இவங்க இல்லை. ஆனா அதுலயே ஒரு மைனஸும் இருக்குது. இன்னும் நிறைய ப்ரொமோட் பண்ணணும் இவங்களே. இப்போ கடைசி நிமிஷத்துல இந்த இவ்வளவு நல்ல விஷயங்களை கொண்டு வந்துட்டு இது எவ்வளவு மக்களுக்கு போய் சேர்ந்துருக்கும். கண்டிப்பா நிறைய விஷயங்கள் அவர் நிறைய இடத்துல பேச முடியாம கூட போகுது. நிறைய இடத்துல அந்த நேரம் கருதி அவரால் பேச முடியும். இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் தான் நாங்க இது பண்ணியிருக்கோம் அப்படிங்கறத வந்து தனியா ஒரு விழா போட்டு தான் சொல்ல முடியுதே தவிர பிரச்சாரங்கள்ல இதை பத்தி அவரால் பேச முடியல. கண்டிப்பா அந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து காவலர்களுக்காக இவங்க கொண்டு வந்திருக்கிறது ரொம்ப சூப்பரான விஷயம். இந்த மொபைல் டாய்லெட் விஷயத்தை வந்து இவங்க சொல்றது என்னன்னா, சொல்றது மட்டும் இல்லாம இவங்க ஆட்சிக்கு வரும்போது அதை வந்து நியமனப்படுத்தி அதை வந்து இது பண்ணணும், முழுமையா பண்ணணும். சும்மா ஒரு 2 இடத்துல 3 இடத்துல இப்ப திமுக பண்ணுது பாருங்க. ஒரு பஸ் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா 2 பஸ் தான் அவங்களுக்கு மொத்த தமிழ்நாட்டில இந்த பஸ், அந்த வைஃபை வச்ச ஐடி பீப்புள்லாம் வேலை பார்த்துட்டே போகலாம், எல்லாமே இருக்குன்னு சொல்றாங்க. அந்த பஸ் எத்தனை பஸ்ஸுங்க உள்ள வந்துருக்கு தமிழ்நாட்டுலலாம் தெரியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. வர்றது வந்து சரியா எல்லாருக்கும் போய் சேரக்கூடிய வகையில வரணும். அது அடுத்து மீனவர்களுக்கான செயல் திட்டங்கள். மீனவர் பாதுகாப்பு உரிமை தொகை, ஆண்டு மீன்பிடி தடை காலத்திற்கான மீனவர் பாதுகாப்பு நிதி 8000 20,000 உயர்த்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப சீரியஸா இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஏன்னா அவங்களுக்கு எவ்வளோ நாள் வந்து மழை வெயில் புயல் அந்த மாதிரி நிறைய நடந்துட்டே இருக்கு. 8000 அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு நிதி அப்படின்னு சொல்லலாம். அது 20,000 டபுள் அமௌண்ட் தரேன்னு நினைக்கிறேன். அதுக்கும் மேல டபுளுக்கும் மேல 2.5 மடங்கு, அது 2.5 மடங்கு தராரு. 20,000 உயர்த்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. படகு பாதுகாப்பு நிதி அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்காங்க சார். படகுகளை விடுவிப்பது குறித்து தூதரக வழிகளில் பேச்சுவார்த்தை நடத்தும் வரை மீனவர்களின் வங்கி கடன்களை திருப்பி செலுத்தவும் அவர்களின் குடும்பங்களுக்கு ஆதரவளிக்கும் படகு உரிமையாளர்களுக்கும் 5 லட்சம் உடனடி இடைக்கால நிவாரணம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கடல் தாய் வீட்டு வசதி திட்டம் அப்படின்னு ஒன்று சொல்றாங்க. என்னன்னா, கடலோர பகுதிகளில் உள்ள அனைத்து குடிசைகளையும் சிதலமடைந்த குடியிருப்புகளையும் அகற்றி புயல் மற்றும் காலநிலை மாற்றத்தை தாங்கக்கூடிய நவீன வீடுகளை கட்ட தனி வீட்டு வசதி திட்டம் உருவாக்கப்படும். இது வந்து ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். மீனவர்கள் எவ்வளோ பேர் எவ்வளோ இடங்கள்ல தங்களுடைய வீடுகளை இழக்கிறாங்க. நம்ம ஊர்ல இப்போ வந்து சென்னை போன்ற ஒரு முக்கியமான இடத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பீச் பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் வந்து அங்கேருந்து அகற்றி கண்ணகி நகருக்கும் செம்மஞ்சேரிக்கும் அனுப்புற ஒரு விஷயன்றது ஒரு பக்கம் இருக்கு. இப்ப இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா அந்த வீடுகளே முதல்ல என்ன தரத்துல இருக்குன்றத நம்ம பார்க்கணும். ஒரு படமே வந்துச்சு, நம்ம சிவகார்த்திகேயனுடைய படம் ஒன்று வந்துச்சு, மாவீரன். அந்த படத்துல வந்து இது எவ்வளவு பெரிய ஒரு பேட் குவாலிட்டியில கட்டக்கூடிய வீடுகளை கொடுக்குறாங்க அப்படின்னா, நான் என்ன சொல்றேன்னா, திமுக இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையே திட்டங்கள் எல்லாம் கொண்டு வருவாங்க, எல்லா திட்டங்களும் இருக்கும். ஆனா அந்த திட்டங்கள் எவ்வளவு ஒரு நல்ல குவாலிட்டியில குவான்டிட்டியா எல்லாருக்கும் போய் சேர்ற மாதிரி செய்யறாங்கன்றதுதான் திமுக இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை. அந்த வகையில தாவேக்கா இதை வந்து சரியா செய்யுன்ற ஒரு நம்பிக்கை மக்களுக்கு இருக்கும்னு நான் நம்புறேன். திமுகல இந்த மாதிரி திட்டங்கள் கொண்டு வரும்போது அதுல நிறைய ஊழல் பண்றாங்கன்ற விமர்சனமும் நிறைய இருக்கேன். அதனாலதான் வந்து குவாலிட்டி சரியில்லை. இப்போ வந்து இதுக்காக ஒரு அமௌண்ட் ஒதுக்குறாங்கன்னா அது வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்லயும் ஒரு அமௌண்ட் வந்து அவங்க ஊழலா வாங்கிட்டு கடைசியில போய் கொஞ்சம் ஒரு குவாலிட்டி ரொம்ப கம்மியா இருக்கிறது தான் மக்களுக்கு போய் சேருது அப்படிங்கறத வந்து நிறைய பேர் வீடியோல வந்து அந்த செவுத்தை உடைச்சு அந்த இந்த மாதிரி லாக்ஸ் அதெல்லாம் போட்டு நிறைய வீடியோ வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் மாவீரன் படம் வந்துச்சு. நான் என்ன சொல்றேன், அப்போ வந்து திமுக வந்துட்டு எவ்வளவோ இடங்களுக்கு வந்துட்டு விஜய் அவர்களுக்கு பதிலடி கொடுக்குறாங்க, எல்லாமே பேசுறாங்கல்ல, இதுக்கு பதிலடி கொடுக்கட்டுமே. ஓப்பனா வந்து ஒரு எம்எல்ஏ ஒரு மினிஸ்டர் யாராவது ஒருத்தங்க இவ்வளவு பேசுற ஒரு எம்எல்ஏ ஒரு மினிஸ்டர் வந்து நேரடியா மைக்ல பேசணும், மக்கள் முன்னாடி கேமராவை நிப்பாட்டி இந்த மாதிரி இல்லைங்க நாங்கள் ஊழலே பண்றது இல்லைங்க பொய்யா பேசுறாங்க ஒருத்தவங்களால இந்த எலெக்ஷன் டைம்ல தைரியமா சொல்ல முடிஞ்சுதா? ஏன்னா மக்களுக்கும் தெரியும் எங்களுக்கும் தெரியும், அது அப்படியே ஒரு கடந்து போயிட வேண்டிய ஒரு விஷயமாக இவங்க பழக்கி வச்சிருக்காங்க நம்ம எல்லாரையுமே. அதுதான் பிரச்சனை. இப்ப பிரச்சாரத்துக்கு நிறைய இப்போ திருச்சி கிழக்குலயே வந்து இனிகோ இருதராஜா இருக்கட்டும், இல்ல நிறைய பேர், நான் அவரை மட்டும் சொல்ல, நிறைய பேர் திமுக சார்பில் பிரச்சாரத்துக்கு போகும்போது மக்கள் நேரடியா நின்று கேள்வி கேட்கறாங்க. நீங்க வந்து 5 வருஷம் தொகுதிக்கே வர கிடையாது, எங்களுக்கு எதுவுமே பண்ணது கிடையாது, ஏன் ஓட்டு கேட்க மட்டும் வரீங்க, எங்க ஓட்டு டிவி கேக்குதான் நிறைய மக்கள் சொல்லி அந்த வீடியோவும் இப்போ சமீப காலமா ரீசெண்டா வைரல் ஆயிட்டு இருக்கு சார். ஏன்னா மக்களுக்கு தெரியுது அவங்க வந்து ஊழல் பண்றாங்கன்னு. பிஜேபி உள்ள வரக்கூடாதுன்ற ஒரு ரீசனுக்காக திமுக ஓட்டு போட வேண்டியது இருக்கு. ஆனா அவங்க ஊழல் பண்றாங்கன்னு தெரியுது. இப்போ எல்லாருமே திமுக சப்போர்ட்டர்ஸா இருந்தாலுமே ஒரு மாற்றம் தேவை, அவங்க ஊழல் பண்றாங்கன்றது நல்லா எல்லாருக்குமே தெரியுது, ஒரு மாற்றம் தேவை அப்படிங்கிறதுக்காக டிவிக்கு ஓட்டு போடுறேன் அப்படின்னு சொல்லி. கண்டிப்பா. அடுத்ததாக பாத்தீங்க அப்படின்னா 21ஆம் நூற்றாண்டின்
டிவிகேஸ் அஜெண்டா ஃபார் 21st century குட் கவர்னன்ஸ். தமிழ்நாடு சிட்டிசன் பிரிவிலேஜ் கார்டு. ஒவ்வொருவருக்கும் அரசின் நலத்திட்டங்கள் லஞ்சம் இல்லாமல் போய் சேர தமிழ்நாடு சிட்டிசன் பிரிவிலேஜ் கார்டு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வழங்கப்படும். பிறப்பிலிருந்தே அனைத்து நலத்திட்டங்களும் விண்ணப்பிக்காமலே ஏஐ தொழில்நுட்ப உதவியுடன் நேரடியாக வீட்டு வாசலுக்கே வந்து சேரும். இது இருக்கிறதுலையே எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா, நம்ம ஊர்ல ஒவ்வொன்றுக்கும் போய் நிக்கணும். நாய் மாதிரி பேய் மாதிரி நம்ம நிக்க விடுவோம். லஞ்சமும் கொடுக்கணும் சார். அதில் ஒன்னொன்னுக்கும் லஞ்சம் கொடுக்கணும். 1000 2000. இப்போ கூட நான் ரீசெண்டாக ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போயிருந்தேன் திருச்சியில, என்னுடைய ஊர்ல. அங்க போயிருந்தா வந்துட்டு அப்படியே நிக்க விடுறது, நம்ம அப்படியே அங்கங்க இது பண்றது. ஆனா ரெஜிஸ்டரை பார்த்தீங்கன்னா நல்லா பேசுவார், சிரிச்சு பேசுவார். வாங்க 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 மாதிரி எல்லாம் ரைட்டு. கடைசியா வந்துட்டு ஆஃபீஸில் அங்கே மட்டும் ஒரு டாக்குமெண்ட் இது பண்ணிக்கணும். நான் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு புரிஞ்சுதான் நான் வேணும்னே இது பண்ணேன். நான் வேணும்னே இது பண்ணனாலே என்ன அவங்க இதுக்குன்னு அலைய விடுறது ஒன்றும் இல்லாமல் என்ன சாயந்தரம் அலைய விட்டாங்க. கடைசியில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அங்கே ஒரு ஆஃபீஸில் அவங்க வந்து சார் ஆஃபீஸ் ஃபீஸ் சார், இது ப்ரைவேட் ஆஃபீஸ் மாதிரி ஏதோ காலேஜ் அட்மிஷன் ஃபீஸ் மாதிரி ஆஃபீஸ் ஃபீஸ் சார் அப்படின்னு. நான் வந்து ஆன்லைனில் அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணிட்டேன், எல்லாமே பண்ணியாச்சு, உங்ககிட்ட வந்து கொடுத்தாச்சு, நீங்கள் சைன் போட்டிங்க டாக்குமெண்ட்லாம் அது ரைட் ஓகே சார். ஆஃபீஸ் ஃபீஸ் சார், என்ன ஆஃபீஸ் ஃபீஸ் அப்படின்னா அவ்வளோ கொடுக்கணும் சார். அந்த மாதிரி அது கொடுத்தா அது வந்துட்டு அதுலேருந்து ஒரு அமௌண்ட் வந்து அந்த வாங்குற அவங்களுக்கு, அப்புறம் அங்கே இருக்கிற ஒருத்தங்களுக்கு, அப்புறம் கடைசியாக ரெஜிஸ்டருக்கு. டெய்லி இப்படி வர ஒவ்வொருத்தங்கிட்டையும் வந்துட்டு வீட்டை வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறவங்களுக்கும், கல்யாணத்தை ரெஜிஸ்டர் பண்ணுறவங்களுக்கும், குழந்தை பிறப்பை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கும், சாவை ரெஜிஸ்டர் பண்ணி டெத் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு கூட உங்கள்கிட்ட காசு கொடுக்கணும்னா இது என்ன ஒரு நாடுங்க? இது என்ன ஒரு கேவலமான ஒரு அரசாங்கம். அப்போ இதுல என்னன்னா எல்லாத்தையும் ஆன்லைன்ல பண்ணு அப்படின்னு கொண்டு வராங்க. இவங்க என்ன சொல்லுவாங்க, நாங்க ஏற்கனவே ஆன்லைன்லாம் கொண்டு வந்துட்டோமே, ஆன்லைன் ஏற்கனவே இருக்கே அப்படின்னு. இதோ இப்போ உட்காந்து பேசிட்டு இருக்கிற இதே ஆஃபீஸுக்கு ஆன்லைன்ல இபி சிங்கிள் ஃபேஸ் 3 ஃபேஸ் மாற்றணும்னு போட்டா அங்கிருந்து ஃபோன் வருது. என்னன்னு சார், இந்த ஆன்லைன்ல நீங்க போட்டிருக்கீங்க, அதை கேன்சல் பண்ணிடுங்க. இல்லைங்க நாங்கள் ஆன்லைன்ல இது பண்ணி பேமெண்ட்லாம் பண்ணியாச்சு. இல்லை நீங்கள் அது ரிவர்ஸ் ஆயிரும், நீங்கள் கேன்சல் பண்ணிடுங்க. எதுக்கு அப்படின்னா, இல்லை நீங்கள் தப்பாக போட்டீங்க. இல்லைங்க எல்லாம் கரெக்டாக போட்டாச்சு. இல்லை தப்பாக போட்டிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம லேண்ட்லார்டை இவங்க டார்ச்சர் பண்ணி அதுக்கப்புறம் அவர் அதை கேன்சல் பண்ணி இப்போ வரைக்கும் நமக்கு இது 3 ஃபேஸாக இன்னும் மாறாமல் இருக்குது. சிங்கிள் ஃபேஸில் அப்படியே இருக்குது. வருவாங்க அப்படியே வருவாங்க, பொறுமையாக வருவாங்க. என்னன்னா அப்போ தான் வந்து அது அங்கே போய் அவங்களுக்கு அங்கேருந்து போக வேண்டிய எல்லாம் போய் முடிஞ்சு வந்து கடைசியாக இங்கே உட்காரும். ஸோ இந்த அளவுக்கு தான் வந்து இங்கே இருக்குது. இந்த ஆன்லைன் இவங்க சொல்கிறதெல்லாம் சும்மா கடமைக்குன்னு பேருக்குன்னு. இப்போ ஒரு பர்த் சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னா இவ்வளோ டைம் எடுக்கும். நார்மலாக பண்ணால் ஒரு 5 days 4 days ஆகும் அதை ரிஜிஸ்டர் ஆகி ஆன்லைனில் வரத்துக்கு எல்லாமே. ஆனால் இது ஒரு ப்ராசஸாக ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தோன்னா நமக்கு முடியறதுக்கே 2-2.5 மாதம் 3 மாதம் வரையும் போயிடுது. அதுக்கு நடுவில் நம்ம பர்த் சர்டிஃபிகேட் தேவைப்படுற எல்லா வேலைகளும் நிறுத்தப்படுது. நிறைய பேருக்கு கவர்மெண்ட் ஜாப்ஸ் போகிறதுக்கான வாய்ப்புகளும் இதனால நடக்குது. நிறைய லீகல் டாக்குமெண்ட்ஸ்லாம் இல்லாதனால வெரிஃபிகேஷனில் இது இல்லை அது இல்லைன்ட்டு ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அவங்களுக்கு வசதியாக போயிடுது, நம்ம காசு கொடுத்து அந்த வேலையை வேற யாருக்காவது கொடுத்துடலாம் கண்டிப்பாக அப்படின்ற மாதிரியும் நடக்குது. இப்போ அதெல்லாம் தவிர்க்கும் வகையில் இந்த ஆப் இருக்கும், இந்த வெப்சைட் இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. டிவிகே மக்களை ஏமாத்தாம இன்னொரு திராவிட கட்சியா இல்லாம சரியா செயல்பட்டா மக்களுக்கு நல்லது. அதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அடுத்து மகளிருக்கான தேர்தல் வாக்குறுதிகள் பூவழி. அதுல நிறைய விஷயங்கள் ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம். சிங்க பெண்கள் திட்டத்துல இருந்து ஆரம்பிச்சு அன்னபூர்ணி, சூப்பர் 6 சிலிண்டர் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள். இது வந்து ஏற்கனவே மக்கள் நிறைய இடங்கள்ல எல்லாரும் பேசியிருக்காங்க, டிவிகேவும் பேசி எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த இதில் நம்ம போன வீடியோவில் கூட பேசியிருந்தோம். அந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் பெண்களுக்காக இவங்க கொண்டு வந்தாங்க. தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கு 75% வந்து அரசு பணிகளில் வேலை வாய்ப்பு அப்படின்ற ஒரு முக்கியமான திட்டம். ஏன்னா புலம்பெயர் தொழிலாளர்களுக்கான வந்து அரசு பணிகள் அதிகமாக கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய இஷ்யூஸ் பேசிட்டு இருந்தாங்க கடைசி 5 வருஷத்துல. அதை வந்து இது யாருமே யோசிக்கல, எந்த மேனிஃபெஸ்டோலையும் இது இல்லை, டிவிகேல தான் இருக்கு. 75% வந்து தமிழர்களுக்கு மட்டும்தான் வந்து அரசு பணிகளை வந்து வேலை வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம், அருமையான விஷயம். அடுத்து இந்த சிங்க பெண்கள் மேம்பாட்டு திட்டம் நிலுவையில் உள்ள கடன்களை திருப்பி செலுத்துவதன் மூலமும் பெண்கள் நடத்தும் சுய உதவி குழுக்களுக்கு 5 லட்சம் வரை வட்டியில்லா நிதியை வழங்குவதன் மூலமும் சுய உதவி குழுக்களின் உற்பத்தி திறன் மேம்படுத்தப்படும். சுய உதவி குழுக்களிலிருந்து பதிவு செய்யப்பட்ட குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களாக, அதாவது இந்த MSME நிறுவனங்களாக மாறுபவர்களுக்கு ஆண்டுதோறும் 5 லட்சம் வழங்கப்படும். அதாவது 100% மானியமாகவே வழங்கப்படும் சொல்றாங்க. அப்போ இந்த சுய உதவி குழுக்களை நம்பி இருக்கக்கூடிய பெண்கள், அதுல இருந்து வரக்கூடிய அந்த ஒரு பணங்கிறது ரொம்ப முக்கியமானதாக இருக்குது பல குடும்பங்களுக்கு. அப்ப அதுக்கு இப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை இவங்க கொண்டு வந்திருக்காங்கிறதெல்லாம் ரொம்ப நல்ல ஒரு விஷயம். நிறைய இடத்துல தொழில் தொடங்குறத விஷயமா இருக்கட்டும், இல்ல பெண்களுக்கான விஷயங்களா இருக்கட்டும், அந்த மாதிரி இடங்கள்ல சார் இப்போ வந்து திராவிட கட்சிகள் எனக்கு தெரிஞ்ச வரையும் 5 lakhs 10 lakhs அப்படிங்கிறது தான்.
ஆனா விஜய் அவர்கள் வந்து எடுத்த உடனே 2025 அவர் வந்து இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தாரு, நம்ம உருவாக்க போற கவர்மெண்ட் வந்து எப்படி இருக்கும்னா முழுக்க முழுக்க இளைஞர்களை நம்பிதான் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதுக்கேத்த மாதிரியே தொழில் தொடங்குறதா இருக்கட்டும் இல்ல பெண்களுக்கா இருக்கட்டும் எல்லாமே 25 லட்சம் அந்த மாதிரி தான் ஸ்ட்ரெயிட்டா அந்த மாதிரி ஒரு பெரிய அமௌண்ட் அவர் முன்வைக்கிறாரு. ஹெல்த் பொறுத்த வரைக்கும் அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ்ல 25 லட்சம் ரூபாய் ஒரு குடும்பத்துக்கான ஹெல்த் இன்சூரன்ஸ். அதாவது இப்ப நம்ம வீட்டுல நம்ம அம்மா அப்பா அக்கா தங்கச்சி யாராவது ஒரு 4 பேரை 5 பேரை போட்டு நீங்க மொத்தமா ஒரு இன்சூரன்ஸ் நீங்க இப்ப எடுக்கணும் அப்படின்னா அந்த 25 லட்சம் ரூபாய் எடுக்கிறதுக்கு ஆக்சுவலா ஒரு வருஷத்துக்கு நம்ம எவ்வளவு பிரீமியம் கட்டணும் தெரியுமா? என்னால இப்போ வரைக்கும் அதை கட்ட முடியல. நான் அதை யோசிச்சுட்டு ஐயோ அம்மா அப்பாவுக்கு வந்து ஏதாவது பண்ணணுமே, சரி அவங்களுக்கு ஒரு இன்சூரன்ஸ் போட்டு வைக்கணுமே அப்படின்னு. எங்க அக்கா வந்து அவங்களுடைய அந்த கார்பரேட் ஆஃபீஸ்ல வேலை பார்க்குறாங்க, ஐடியில் இருக்கிறாங்க, அவங்க அதுல போட்டு வச்சிருக்காங்க. ஸோ அதை பார்க்கும்போது எனக்கு ஓகேவா இருக்குது. அவங்களே ஐடியில எங்க அக்கா வந்து 5 லட்சம் ரூபாய்க்கு போட்டு வைக்கிறாங்க. அதிகபட்சமா தேவைப்படும் போது அப்ப பூஸ்ட் பண்ணி 10 லட்சம் ரூபாய்க்கு மாத்திக்கலாம். ஆனா 25 லட்சம் ரூபாய்க்கான இன்சூரன்ஸை ஒரு குடும்பத்துக்கு குரூப் இன்சூரன்ஸா ஒரு ஃபேமிலிக்கே மொத்தமா ஒரு அரசாங்கம் இலவசமா வழங்குறேன்னு சொல்லும் போது நிச்சயமா இது வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயம். அதை வந்துட்டு மக்களுக்கு கொண்டு போய் இடத்துல சேர்க்க வேண்டிய ஒரு கடமை. அந்த இன்சூரன்ஸ் பத்தி சொன்னதுனால சொல்றேன் சார். அவங்க வந்து அதுல என்னென்னலாம் இன்க்ளூட், இப்போ வந்து ஒரு இன்சூரன்ஸ்னா வந்து நார்மலா வந்து ஆப்ரேஷன் போறதுக்கு முன்னாடி இருக்கிற டெஸ்டஸ் எல்லாம் எடுக்கிற கவர் ஆகாது, ஆப்ரேஷன்ஸ் கவர் ஆகாது. ஆனா இவர் பர்டிகுலரா சில இதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருந்தாரு. கிட்னி சம்பந்தமான இருக்கிற பிரச்சனைகள்ல வந்து இந்த ஆப்ரேஷனுக்கு பைபாஸ்க்கு இந்த மாதிரி மென்ஷன் பண்ணி இது எல்லாமே இந்த இன்சூரன்ஸ்ல கண்டிப்பா கவர் ஆகுன்றத மென்ஷன் பண்ணி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸா மென்ஷன் பண்ணியே சொல்லியிருந்தாரு. இந்த மாதிரி பெரிய பெரிய சர்ஜரிஸ் வந்து இதை இன்க்ளூட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயம். ஏன்னா பிரைவேட்ல நம்ம எடுக்கிற இன்சூரன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மோசமா இருக்கும். ஆமா, அவ்வளோ காசு கட்டுற மாதிரி இருக்கும். நல்லா இருக்கும், டயாலிசிஸே இன்க்ளூட் ஆக மாட்டேங்குது. நல்ல பெனிஃபிட்ஸ் கொடுக்குற ஸ்கீம் இருக்குது பூழி. ஆனா அதுக்கெல்லாம் நம்ம நிறைய பிரீமியம் அமௌண்ட் கட்டுற மாதிரி இருக்கும். அது மாதிரிதான் நிலைமை. நீங்க கவர்மெண்ட் கொடுக்குறது சொல்லுவாங்க, கவர்மெண்ட் ஏற்கனவே கலைஞர் காப்பீட்டு திட்டம் கொடுக்குதே, இது கொடுக்குதே, அது கொடுக்குது. எங்க அப்பா ஒரு ரிட்டையர்டு கவர்மெண்ட் எம்ப்ளாயி. எங்க அப்பாவுடைய ரிட்டையர்டு பென்ஷன் ஸ்கீம்ல இருக்கக்கூடிய அந்த இன்சூரன்ஸ்ல பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா எங்க அப்பாவுக்கு ஒரு மேஜர் சர்ஜரி பண்ணோம். அதுல பாத்தீங்கன்னா வந்து 2 லட்சம் ரூபாய் பில் உங்களுக்கு வருது அப்படின்னா அதுல இருந்து உங்களுக்கு வந்து வெறும் 20% தான் வந்துட்டு கிளைம் ஆகுது. 1 லட்சத்துக்கு அப்படின்னா 20,000 ரூபாய், 2 லட்சத்துக்கு அப்படிங்கும்போது 40,000 ரூபாய் உங்களுக்கு கிளைம் ஆகுது. 1,60,000 ஒரு பென்ஷனர் வந்து எதுவும் எங்க அப்பா வந்து பென்ஷனருங்கும் போது வந்து இந்த பென்ஷனர் ஸ்கீம்ல இந்த லிஸ்ட் இருக்கும் இல்லையா, கிளர்க்கா வேலை பார்த்தவங்க, டிரைவரா இருந்தவங்க, அதுல எங்க அப்பா நல்ல ஹை கிரேட் பொசிஷன்ல இருந்து ரிட்டையர் ஆயிருக்கிறாரு. எங்க அப்பா ஒரு அந்த லெவல்ல இருந்து ரிட்டையர் ஆனவருக்கே இதுதான் வந்துட்டு கிடைக்குது 40,000 ரூபாய். மிச்சம் 1,60,000 அவர் தான் ரெடி பண்ணணும். அப்படிப்பட்ட இடத்துல ஒரு கவர்மெண்ட் கொடுக்குற இன்சூரன்ஸ் ஸ்கீம், எந்த இன்சூரன்ஸ் ஸ்கீம் எவ்வளவு பெனிஃபிட் கொடுக்குதுங்கிறதா இங்க முக்கியம். ஏற்கனவே இருக்குதுங்கிறது இங்க மேட்டர் கிடையாது. என்ன பெனிஃபிட் இருக்குது அதுல. இப்ப நீங்க சொன்ன மாதிரி வந்து அதுல இன்க்ளூசிவ் ஆஃப் ஆல் மேஜர் டிசீசஸ் அது இருக்குது. 25 லட்சம் ரூபாய் வரைக்கும் குரூப் இன்சூரன்ஸ் ஸ்கீம் இருக்குது. இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். அண்ட் பெண்களுடைய இதுல நம்ம பார்க்கும்போது ஒரு விஷயம் முக்கியமா நான் சொல்லணும்னு நினைச்சேன், விலையில்லா சானிட்டரி பேட்ஸ். ஆமா, இது ரொம்ப முக்கியம். இப்ப நீங்க எங்கெல்லாம் இந்த விலையில்லா சானிட்டரி பேட்ஸ் கிடைக்குது அப்படின்றத வந்து முக்கியமா நம்ம பார்க்கணும். தரமா கிடைக்குது அப்படிங்கறது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். எங்கெல்லாம் கிடைக்குது, இப்ப எங்கெல்லாம் கிடைக்குது நீங்க சொல்லுங்க. இப்போத்துக்கு நம்மளுடைய சென்னையில எங்கெல்லாம் கிடைக்குது உங்களுக்கு? புது யுகம்னு ஒன்று கொடுக்குறாங்க சார். ஆனால் அது மந்த்லிலாம் கிடைக்கிறது கிடையாது. எப்பயாவது அவங்களுக்கு ஸ்டாக் அதிகமாச்சுன்னா அப்புறம் நமக்கு கிடைக்கும். அந்த மாதிரி புது யுகம்னு ஒரு கவர்மெண்ட் பேட்ச் கிடைக்குது. ஆனால் அது குவாலிட்டி கிடையாது, சுத்தமாக குவாலிட்டி கிடையாது. அவங்க கொடுக்கும் போதே வந்து அந்த பேட்ச்ல வந்து பிளாக் கலர்ல ஓரமா இல்லை மஞ்சள் கலர்ல அந்த மாதிரி அது ஏதோ கொஞ்சம் ரொம்ப நாளுக்கு முன்னாடி செஞ்ச மாதிரி ரீசைக்கிள் பண்ணிருப்பானுங்க, இல்ல எதையாவது பண்ணிருப்பானுங்க. சில இதெல்லாம் வந்து எப்படின்னா கருப்பு கருப்பா வண்டு வச்சு இந்த மாதிரிலாம் நிறைய கிடைக்குது சார். நிஜமாவா? நிஜமா. ஆமா சார். அந்த பேட்ச் ஓரத்துல வந்து எறும்புலாம் வந்துருச்சுன்னா ஒரு மாதிரி கருப்பா இருக்கு இல்லையா, அந்த மாதிரி டாட்டா இருந்து நிறைய இடத்துல கிடைக்குது. நமக்குன்றத வந்து இப்போ நான் படிச்சிருக்கேன், நான் என்னால கேட்க முடியும். ஆனா இதே வந்து எப்படி சொல்றது, தப்பா சொல்லக்கூடாது. அந்த ரோட்ல இருக்கவங்க அவங்களுக்குலாம் அதிகமா விநியோகிக்கப்படுது. அவங்களால திருப்பி கேட்க முடியாது. அதை வந்து ஒரு நாலேஜே இல்லாம வாங்கி அவங்க யூஸ் பண்ணும்போது அது ஒரு பயங்கரமான சிவியர் இன்ஃபெக்ஷன்ஸோட இருக்கும். சிலதெல்லாம் வந்து நஞ்சு போயிடும் சார். ஒரு மாதிரி நஞ்சு போயிடுச்சுன்னா எப்படி சொல்றது, இப்படி எடுத்தா அது அப்படியே பேப்பர் வந்துடும். அந்த மாதிரிலாம் கிடைக்குது நிறைய இடத்துல. நிஜமா இது இவ்வளவு நாளா எனக்கு தெரியாது. இது இல்லை சார். அது வந்து அதை யாரும் யூஸ் பண்ணவே மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து வாங்கவே மாட்டாங்க. அப்படி வாங்குறதும் அந்த மாதிரி இருக்கும். அதனால நிறைய பேர் வாங்குறதே நிறுத்திட்டாங்க. அதாவது ஒரு ஸ்கீம்னு கொண்டு வந்து அது ஒன்று இருக்கும், நீங்க தான் யாரும் யூஸ் பண்ணிக்கிற இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்கும். அது புதிய இருக்கும். ஏன் யூஸ் பண்றது இல்லை அப்படின்னு கேட்டா அது நல்லா இல்லை, நான் யூஸ் பண்ணல.
அப்ப ஏங்க நாங்க கொடுத்துட்டு தான் இப்போ இருக்கிறோம். காசு இருக்கு சார். இப்போ என்னால அஃபோர்ட் பண்ண முடியும், நான் காசு கொடுத்து வாங்கிறேன். அஃபோர்ட் பண்ண முடியாதவங்க அஃபோர்ட் பண்ண முடியாதவங்க அதை தான் யூஸ் பண்ணி ஆகணும். இல்ல இப்போ வரையுமே துணி வைக்கிற அவல நிலை இருக்கு, சாம்பல் வைக்கிற அவல நிலை இன்னுமே கிராமத்துல தான் இருக்கு. இதே புது யுகமும் நான் கொடுத்தாங்கன்னா ஒருவேளை நல்லா இருந்துச்சு அப்படின்னா யூஸ் பண்ணா ஃபைன், ஓகே. ஆனா அந்த பிளாக் டாட்ஸ் இருக்கு, நஞ்சு போறது, அந்த சைட் விங்ஸ் எல்லாம் வந்து இப்படி தொட்டாலே கிழிஞ்சு வர்ற மாதிரி எல்லாம் நிறைய இடத்துல நடந்திருக்கு, கிராமத்துல நடந்திருக்கு. ஒரு சில பேர் தெரியாமலாம் வாங்கி வச்சு எங்க ஃபேமிலில இருந்து இந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு சொல்லி சொன்னவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. கிராமத்துல எங்க பாட்டி வீட்டுல அவங்களாம் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி இருந்தா யூஸ் பண்ணாதீங்கம்மா, டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி வாங்கிட்டாங்களா அவங்க கிட்ட சொல்லி வை அப்படின்லாம் சொல்லுவாங்க. இது ஒரு கேவலங்க, இது ஒரு அரசாங்கத்துடைய கேவலங்க. இது மக்களுடைய ஒரு ஒரு உயிருங்கிறது இவங்களுக்குலாம் வந்து முக்கியமா படுதா? மக்களுடைய ஒரு ஹெல்த் கண்டிஷனுங்கிறது இவங்களுக்குலாம் உருப்படியா அதை அக்கறை எடுத்து பண்ற ஒரு அரசாங்கமா தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கொடுக்குமாங்க? ஹோப் டிவிக்கே வந்து கொஞ்சம் குவாலிட்டியா அதெல்லாம் கொடுத்தாங்க. கண்டிப்பா. மாற்று அரசியல்னு பேசுறது வந்து சும்மா வாய் அரசியலா இருக்கக்கூடாதுங்க. வாய்க்கு வந்ததெல்லாம் சும்மா பேசிட்டு போறது மட்டும் கிடையாது. டிவிக்கே மேல இருக்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை நீங்க இளைஞர்களோ இல்ல நம்மளோ இப்படி உட்காந்து பேசிக்கலாம். ஒரே காரணம் என்ன அப்படின்னா உண்மையான மாற்றத்தை கொடுப்பாங்கன்ற நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை டிவிக்கு ஏமாத்துச்சுன்னா கண்டிப்பா தூக்கி போட்டுருவாங்க. இன்னொரு கட்சி மாதிரி தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க. யாரும் கண்டுக்க போது கிடையாது. நம்மளே நாளைக்கு உட்காந்து பேசிட்டு இருக்க மாட்டோம், கிழிக்கிழியும். அப்ப அந்த நம்பிக்கையை இவங்க வந்து காப்பாத்துவாங்க அப்படின்னு நம்புறோம். வில் வெயிட் அண்ட் வாட்ச். வெற்றி பயணம் திட்டம், அதாவது வந்துட்டு இந்த பஸ் தான், பிங்க் பஸ் தான், நீங்க வெயிட் பண்ணுங்க அது வரும், அதுக்கு அப்படின்லாம் கிடையாது. எந்த பஸ்ல வேணா நீங்க ஃப்ரீயா போகலாம் அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னது. அரசு போக்குவரத்துல இருக்கிற எல்லா பஸ்லயுமே பெண்கள் போகலாம் அப்படின்னும் போது தமிழகத்துல, அதாவது எஸ்சிடிசி இன்க்ளூடட், இப்ப திருநெல்வேலியில இருந்து சென்னை வரணும்னா அதுலயுமே ஃப்ரீயா போகலாம் அப்படிங்கிற மாதிரி. சிட்டிக்குள்ள இருக்கிற சிட்டி பஸ் கிடையாது, அரசு போக்குவரத்தோட அப்படின்னு தமிழ்நாட்டுக்குள்ள எங்க வேணா நீ பப்ளிக். அது ஒரு சூப்பரான விஷயங்க. இதெல்லாம் வந்து அரசு போக்குவரத்தின் அனைத்து பேருந்துகளிலும் பெண்கள் பயணிக்கும் வகையில் உத்தரவிடப்படும். இதன் மூலம் தமிழகத்தின் எந்த மூலையிலிருந்தும் எந்த இடத்திற்கும் அனைத்து பெண்களும் கட்டணமின்றி பயணிக்கலாம். மேலும் பேருந்துக்காக காத்து கிடக்க வேண்டிய அவசியமும் ஏற்படாது. அதாவது எந்த பஸ்ல வேணா பெண்கள் இலவசமா ஏறி போகலாம். சரி, அதை யாரும் மிஸ்யூஸ் பண்ண போறது இல்லைங்க. எனக்கு வந்துட்டு ஒரு என்னால பே பண்ண முடியுது அப்படின்னா யாரா பே பண்ணி போறாங்க. இல்ல உனக்கு நான் ஃப்ரீயாவே தரேன்னு ஒரு கவர்மெண்ட் சொல்லும்போது அதை யூட்டிலைஸ் பண்ணிக்க போறாங்க. இவங்க வந்து இந்த ரீல்ஸ் போட ஆரம்பிச்சிருவாங்க. என்னன்னா, இப்ப நான் பார்த்தேன் ஒரு ரீல். என்னன்னா வந்து ஒருத்தவங்க வந்து எங்கேயோ சும்மா வீட்டிலேருந்து தயிர் வாங்க போகிறாங்களாமா. எங்கே போகிற அப்படின்னு கேட்டால் வந்துட்டு ஒரு 250 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற தன்னுடைய அக்கா வீட்டுக்கு போகிறாங்களாமா. எதுக்கு? அதான் பஸ்ஸு ஃப்ரீயாக விடுறாங்களே அதனால் நான் போகிறேன் அப்படின்னு. இந்த அளவுக்குலாம் முட்டாள் கிடையாது, யாரும் பைத்தியம் கிடையாது. அதாவது இந்த மாதிரி ஒரு கேவலமாக இருக்குது இதெல்லாம். இந்த மாதிரி ரீல்ஸ் போடுறவங்களாம் செருப்பால் அடிக்கணும் முதல்ல. அப்போ யாருங்க இந்த மாதிரி முட்டாளா எப்படியோ உட்காந்து போர் அடிக்குது, நான் வேலை வெட்டியே கிடையாது எவனுக்குமே. இங்கே நீங்க ஃப்ரீயா பஸ் விட்டீங்கன்னு இருக்காங்க, அதுலயே உட்காந்துட்டு இருப்பேன் 24 மணி நேரமும். அது கிடையாது. அதோடைய பயனை வந்துட்டு பயனடைய வேண்டியவங்க கண்டிப்பா பயனடைவாங்க. அந்த வகையில பார்க்கும்போது வந்து இது வந்து தமிழ்நாடு முழுக்க போனது ரொம்ப சூப்பர். நீங்க வந்துட்டு கட்டணம் இல்லாம சிட்டிக்குள்ள போறது ரைட்டு. வெளியூருக்கு போகணும், யாரோ ஒருத்தவங்க இல்ல டிபெண்டா இருக்கிற ஒரு உமன், ஹஸ்பண்டோட சேலரியே நம்பி இருக்கிற ஒருத்தங்க அம்மா வீட்டுக்கு போகணும். இன்னைக்கு வந்துட்டு காசு வாங்கலாம், நான் அம்மா வீட்டுக்கு போக முடியாது உட்காந்துட்டு இருப்பாங்க. பஸ்ல ஏறி நான் பாட்டு போயிட்டே இருப்பேன் எங்க வேணாலும்ன்ற ஒரு விஷயம் இருக்குதுல்ல, அது வந்து ரொம்ப வரவேற்கத்தக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம். தலைவர் விஜய் அறிவித்த மகளிருக்கான தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி ஒண்ணு வந்திருக்கு. அதுக்கு வந்து அவங்க தரப்புல இருந்தே அவங்க ஒரு பதில் சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக முடியும். தமிழ்நாட்டின் தற்போதைய பட்ஜெட் தோராயமாக 4.5 லட்சம் கோடி. இதில் ஸ்டாலின் சார் வரி என்ற பெயரில் முதல்வரின் குடும்பத்திற்காக 20% மற்றும் அமைச்சர்களுக்காக 10% என மொத்தம் 30% நிதி போகிறது. அதாவது சுமார் 1.5 லட்சம் கோடி, 1.25 லட்சம் கோடி இதுக்கே கொள்ளையடிக்கப்படுகிறது. எந்தவித ஊழலும் இன்றி, முறைகேடும் இன்றி, இது அனைத்துக்கும் இடமில்லாத நமது தலைவரின் நேர்மையான ஆட்சி அமையும் போது இந்த 1,30,000 கோடி ரூபாய் மக்கள் பணமும் மக்களுக்கே வந்து சேரும். அந்த நிதியை கொண்டு நாம் அறிவித்துள்ள தேர்தல் வாக்குறுதிகள் மட்டுமல்லாது இன்னும் பல மகத்தான மக்கள் நலத்திட்டங்களை மிக சிறப்பாக செயல்படுத்த முடியும். இதுதான் கேள்வி, இதுதான் பதில். ஏன்னா இது வந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் 20 லட்சம் 25 லட்சம் அந்த அண்ணன் சீர் திட்டம், சூப்பர் 6 எப்படி முடியும் உன்னைய மாதிரி கொள்ளையடிக்காம இருந்தா எல்லாமே முடியும், இதை விட இன்னும் சூப்பராகவே முடியும் அப்படின்னு ஒரு பதிலடியும் கொடுத்துருக்காங்க. 1.5 லட்சம் கோடி வந்து மினிஸ்டர்ஸ்க்கு போகுது அப்படின்னா அப்போ சார் அப்போ நிதி சுமை இருக்குல்ல தமிழ்நாடு மேல, அதை எல்லாமே அடைச்சிடலாமே. எது கிடைக்கணும்? உங்க காசு, அது உங்க காசு தான். நம்ம காசு தான் சார். கட்டினதுக்கு அப்புறம் அது உங்க காசு கிடையாது. அதுக்கப்புறம் அது வந்து கல்லாக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறம் அதை பற்றி பேசுறதுக்கான உரிமையே உங்களுக்கு கிடையாது. காமராஜர் கல்வி உறுதி திட்டம் 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை எந்த குழந்தையும் கல்வி இடைநிற்றலே இல்லாமல் செல்வதற்காக ஒவ்வொரு தாய்க்கும் அல்லது பாதுகாவலருக்கும் ஆண்டுதோறும் 15,000 ரூபாய் பொருளாதார உதவித்தொகையாக வழங்கப்படும். நீங்கள் ஒரு நல்ல ஸ்கூலில் நீங்கள் படிக்கணும்னா கூட, ஒரு நார்மலான ஒரு ஸ்டேட் போர்ட் ஸ்கூலில் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலோட படிக்கணும்னா ஒரு 10,000 15,000 இருந்துச்சுன்னா உங்களால் வந்து அசால்ட்டாக ஒரு வருஷம் எஜுகேஷனை பண்ண முடியும்.
இல்லை நான் சிபிஎஸ்சியில் படிக்கணும், நான் வந்துட்டு இருக்கிறதுலே சென்னை பிக்கஸ்ட் ஸ்கூலில் போய் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கான விஷயம் இன்னும் இதுக்குள்ள வரல. பட் 15,000க்கு உங்களால ஒரு ஆனுவல் ஃபீஸ் கட்டி ஒரு ஸ்கூல்ல படிக்க முடியும். அந்த ஒரு இதை வந்து கொடுக்குறாங்க. இது இடைநிற்றலே இல்லாமல் தாய்க்கும் பாதுகாவலருக்கும் தராங்க. குழந்தை ஆமா, தாய்க்கு கொடுப்பாங்க, இல்லைன்னா பாதுகாவலர் கொடுப்பாங்க. அதாவது வந்து அந்த ஃபண்டை வந்துட்டு யார் மேனேஜ் பண்றதுன்றது இருக்குது இல்ல. குழந்தைகிட்ட நேரடியாக கொடுத்தீங்கன்னா அவங்க என்ன தெரியும், எங்க போய் ஸ்கூல்ல கட்டுவோம். அப்ப பேரண்ட்ஸ் இருக்கிறவங்க கிட்ட பேரண்ட்ஸ் கொடுத்துருவோம். இல்ல கார்டியன் தான், லோக்கல் கார்டியன் இருக்காங்க, இல்ல கார்டியன் தான் இருக்காங்க, அம்மா அப்பா இல்லாதவங்களுக்கு அந்த கார்டியன் கிட்ட அந்த பணத்தை கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்றாங்க. குழந்தைய வேலைக்கு அனுப்ப வேண்டிய அவசியம் இல்ல. நம்ம காசு இருக்கு, பினான்சியலா 15,000 இருக்கு, நாங்க இது பண்ணிக்கலாம், குழந்தைய வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிருவாங்க. இடைநிற்றலே இல்லாமல் போது ஏதாவது ஒரு பினான்சியலா வந்து நமக்கு எதுவுமே இல்லாத காசு. எவ்வளவு பேர் திடீர்னு 11th படிச்சுட்டே இருப்பாங்க, 12th வந்திருக்க மாட்டான், பக்கத்து சீட்ல திரும்பி பார்த்தோம்னா இருக்க மாட்டான். என்னடான்னு கேட்டா இல்ல அவன் ஸ்கூல் விட்டு நின்னுட்டான், அப்பா இறந்துட்டாரு, ஏதாவது ஒரு ரீசன் இருக்கு, வர மாட்டேங்கிறான். அப்புறம் போய் எவ்வளவு படங்களே பாக்குறோங்க, எவ்வளவு நிஜமா நமக்கு நேர்ல நம்ம பக்கத்து பெஞ்ச்ல உட்காந்து எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் காணாம போயிருக்காங்க. ஏன் கூட படிச்ச பசங்க இல்லாம போயிருக்காங்க. 8th படிக்கும் போது என் பக்கத்துல இருந்த ஒரு பையன், அவன் வந்துட்டு பாவர்ட்டியில எனக்கு கீழே இருந்திருக்கிறான், அவனால படிக்க முடியல, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவன் ஸ்கூல்ல வரல. நான் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது என் பக்கத்து கூட உட்காந்து என்னோட இப்போ வரைக்கும் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவன். அந்த டைம்ல அவனால பினான்சியலா அஃபோர்ட் பண்ண முடியல. அப்ப என் சைட்ல நாங்க எங்க ஃபேமிலியில கொஞ்சம் சப்போர்ட் பண்ணோம். இல்லைன்னா தெரிஞ்சவங்களே சப்போர்ட் பண்ண இல்லாதவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. அப்ப அப்படிப்பட்டவங்களுக்குலாம் வந்து இந்த மாதிரி ஒரு அரசாங்கம் வந்து நின்று அவங்களுக்காக ஏதோ ஒண்ணு பண்ணுதுங்கும் போது அந்த இடைநிற்றல் இல்லாம படிக்க முடியும். எவ்வளவு பேர் ஒரு 35-40 வயசுல திடீர்னு வந்துட்டு எனக்கெல்லாம் படிக்கணும்னு ஆசைங்க, நீங்க என்கிட்ட காசு இல்லை, எங்க அப்பானால முடியல, ஏதோ கொஞ்சம் நினைச்சிருந்தா படிச்சிருந்துருக்கலாம், ஆனா என்னால படிக்க முடியலன்னு சொல்றதெல்லாம் வந்து ஒரு பெரிய வருத்தமா இருக்கும். அப்ப அதை வந்துட்டு 15,000 மோர் தென் எனஃப் மணியா டெஃபினெட்லி இருக்குது. மாசத்துக்கு 200 யூனிட் வந்து இலவசம் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு சார். அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா கரண்ட் பில் அது வந்து இந்த மாதிரி டைம்ல அதிகமா இருக்கும்போது எப்பயுமே அதிகமா தான் இருக்கு. இன்னும் சில டைம்ஸ்ல வந்து யாராவது ஒழுங்கா ரீடிங் எடுக்காம போயிட்டாங்கன்னா வந்து 200 ரூபாய் 300 ரூபாய் ஒரு பில் வந்து திடீர்னு 10,000 5,000 வந்து நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணதெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்படி இருக்கும்போது 200 யூனிட் வந்து இலவசம் அப்படிங்கிறது அது 2 மாசத்துக்கு ஒரு தடவை நீங்க கொடுக்குறீங்களா, அதெல்லாம் கிடையாது. நான் 1 மாசத்துக்கு ஒரு தடவை பில்லிங் பண்ண போறேன், ஒரு மாசத்துக்கு 200 யூனிட்ங்கும் போது அவங்க நினைச்ச மாதிரி எல்லாத்தையும் மாத்திக்கிறாங்க சார். மாத்தி இவ்வளவு அமௌண்ட்னா அதை வந்து கட்டியே ஆகணும், இல்லைன்னா அலைக்கிளிக்கு வர்றது, இவ்வளவு 10,000 இது வரைக்கும் வந்ததே இல்லைங்க அப்படின்னா இதுவரை ரீடிங் எடுக்காம போனதுல வந்து ஏதோ மிஸ்டேக் நடந்திருக்கு, நீங்க எல்லாத்தையும் சேர்த்து கட்டுங்க அப்படின்ற மாதிரி சொல்றதெல்லாம் வந்து ரொம்ப அநியாயமான விஷயம். ஏன்னா ஒரு மாசத்துக்கு இவ்வளவு சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா ஒரு தனித்தனியா எடுத்து வைக்கிற மிடில் கிளாஸ் ஃபேமிலியில வந்து இவ்வளவு மாசம் 500 ரூபாய் வருது அப்படின்னா மாசத்துக்கு எடுத்து வைப்பாங்க. அடுத்த மாசத்தோட இபி பில் இன்னைக்கு ஞாபகம் வச்சு ஒருவேளை இவ்வளவு வரும், இப்ப இந்த மாசம் எடுத்து வச்சலாம், யாரும் எடுத்துக்க மாட்டாங்க, நம்ம கூட எடுத்துக்க மாட்டோம், யாருமே எடுத்துக்க மாட்டாங்க சார். அப்படின்னும் போது 7,000 8,000 அப்படின்னு ஒரு மாசத்துக்கு கொடுக்கறது வந்து ரொம்ப அநியாயமான விஷயம். அது இல்லாம அவங்களுக்கு மத்த எக்ஸ்பென்சஸ் எல்லாம் பார்க்கவே முடியாது. அப்படி அடி வாங்கும். இந்த மாசம் ஒரு எக்ஸ்பென்ஸ் இருக்கும், அடுத்த மாசம் ஒரு எக்ஸ்பென்ஸ் இருக்கும், ஏன்னா இபி 2 மாசத்துக்கு வருதுங்கிறாங்க. இது ஒரு நல்ல விஷயம். ஸோ இந்த மாதிரி யோசிச்சு இவங்க பண்ணதில்லை. இன்னொரு மேட்டர் என்னன்னா, இந்த கவர்னன்ஸ் அண்ட் பியூரோக்ரஸி பத்தி பேசணும் தெரியுமா, எங்கெல்லாம் சின்ன சின்ன ஓட்டைகள் இருக்கும் அதை அடைக்க ட்ரை பண்றாங்கன்னு. அந்த டாக்குமெண்டேஷன் ஆன்லைன்ல எல்லாத்தையும் பண்ணலாம்னு சொன்ன மாதிரி வந்து வெற்றி சூப்பர் ஆப், தமிழக வெற்றி சூப்பர் ஆப்பா தமிழ்நாடு வெற்றி சூப்பர் ஆப் ஒரு விஷயம் கொண்டு வரதா சொல்லுவாங்க. இந்த தமிழக வெற்றி சூப்பர் ஆப் என்ன அப்படின்னா வந்து உங்களுடைய எல்லா டாக்குமெண்ட்ஸும் அட் ஒன் ஸ்பாட். அதாவது நீங்க இப்போ பிரைவேட் ஒரு ஆப் வச்சிருந்திருப்பீங்க, இந்த இல்லைனா வந்து பரிகார்னு சொல்லிட்டு இந்த சென்ட்ரல் கவர்மெண்டோட ஒரு ஆப், ஆமா அது ஒன்று இருக்குது. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து டிஜிலாக்கர் மாதிரி நம்மளாம் யூஸ் பண்ணிட்டு இருப்போம். இப்போ என்ன சொல்லலாம், இந்த தமிழக வெற்றி சூப்பர் ஆப்ல என்ன இருக்கும் அப்படின்னா வந்து உங்களுடைய எல்லா டாக்குமெண்ட்ஸும் அந்த ஒன் ஸ்பாட்ல இருக்கும். நீங்க எல்லாத்தையுமே அந்த ஒரு இடத்துல வச்சுக்கலாம். நீங்க ஏதாவது ஒன்னா யாராவது வந்துட்டு இதை லாகின் பண்ணி காட்டிக்கலாம் அப்படின்ற கவர்மெண்ட்டுடைய ஒரு நல்ல ஆப் ஒன்று இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த சூப்பர் ஆப் மாதிரியே பாத்தீங்கன்னா தமிழகத்துடைய அடையாள கார்டு மாதிரி ஒன்று, ரேஷன் கார்டு மாதிரி வந்து இவங்க ஒரு அடையாள கார்டு ஒன்று கொண்டு வர போறோம். அதுல பாத்தீங்கன்னா உங்களுடைய டோட்டல் டேட்டாவும் அழகா வந்துட்டு இதுல வந்து வந்துடும். நீங்க வந்துட்டு எங்க எதை யூஸ் பண்ணிருக்கீங்க, நீங்க எவ்வளோ இது ரேஷன் வாங்கியிருக்கீங்கன்றதெல்லாம் தாண்டி வந்துட்டு உங்களுடைய லிமிடேஷனுக்கு கவர்மெண்ட் என்ன இன்சூரன்ஸ் கொடுத்துருக்குது, அதுல எவ்வளவு நீங்க யூட்டிலைஸ் பண்ணிருக்கீங்க, இந்த மாதிரி எல்லா டேட்டாவும் நீங்க கவர்மெண்ட்டுடைய ஸ்கீம்ஸ் என்ன நீங்க யூட்டிலைஸ் பண்ணிருக்கீங்க, அதுல உங்களுக்கு என்னலாம் இன்னும் பாக்கி இருக்கு, இது எல்லாமே உங்களுக்கு ஒரு கார்டுல வந்துரும். ஒரு பெனிஃபிட்ஸா வந்து எல்லாமே வீட்டு வாசல்லே வந்து சேர்ற மாதிரி இந்த கார்டு. இப்போ இந்த ஒரு கார்டுல உங்களுடைய மொத்த பெனிஃபிட்ஸும் வந்துரும். இந்த எல்லா பெனிஃபிட்டுக்கும் ஒரு கார்டு தான், சிங்கிள் கார்டு. சூப்பர்ல. இப்போ நான் கிரெடிட் கார்டுனா ஒன்று தானே யூஸ் பண்றேன், டெபிட் கார்டுனா ஒன்று தானே யூஸ் பண்றேன், கூகுள் பே ஒரே ஒரு ஸ்கேன் தானே, எல்லா இடத்துல எல்லாத்துக்கும் யூஸ் பண்றோம்ல. ரேஷனுக்கு ஒரு தனி கார்டு, இன்சூரன்ஸுக்கு ஒரு தனி கார்டு, இதுக்கு அதுக்கு அப்படின்லாம் இல்லாம உங்களுக்கு மொத்தமா ஒரு கார்டு கொடுக்கப்படும். இந்த கார்டுல உங்களுடைய மொத்த பெனிஃபிட்ஸ் நீங்க எவ்வளவு, கிட்டத்தட்ட ஒரு ஆப் மாதிரி எவ்வளோ இருக்குது, நீங்க எவ்வளோ யூட்டிலைஸ் பண்ணிருக்கீங்க, இன்னும் எவ்வளோ பாக்கி இருக்குது, யூட்டிலைஸ்ட் எவ்வளோ, லிமிட் எவ்வளோ, பாக்கி எவ்வளோ. சூப்பரான விஷயம். இதை உங்களுக்கு பார்க்கும்போது ஈஸியாக புரிஞ்சிடும் எல்லாருக்கும். ஸோ அப்போ அதை இன்னும் வந்து நடுத்தர மக்களை தாண்டி இன்னும் வந்து ஊர் சைடு இருக்கிறவங்களுக்குலாம் அந்த கார்டை நீங்கள் இன்னும் எவ்வளோ ஈஸியாக கொண்டு போய் சேர்க்க போறீங்க, அந்த ஆப்பை எவ்வளோ இதுவாக கொண்டு போய் சேர்க்க போறீங்க, அவங்களால அதை யூட்டிலைஸ் பண்ற மாதிரி யூஸ் பண்ற மாதிரி கொண்டு வந்து இன்னும்
நல்லா இது பண்ணிட்டா நல்லா இருக்கும். ஏன்னா இப்போ நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா வந்து இன்னுமே சில பேர்லாம் அந்த பட்டன் ஃபோன் தான் யூஸ் பண்றாங்க. ஆமா சார், நிறைய சேலஞ்சஸ் இருக்கு, இது எல்லாமே அவங்க கிட்ட கொண்டு இருக்குது. ஸோ அப்போ அந்த ஆப் இன்னும் எவ்வளோ அழகாக அவங்களால கொண்டு போய் சேர்க்க முடியும். அது இல்லாமல் வந்து இன்னும் இப்போ இந்த டிஜிட்டலைஸ் ஆகிட்டே இருக்கும்போது வயசானவங்கலாம் கூட நிறைய பேர் வந்து இன்னுமே இந்த ஆப்ஸ்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இருக்குது. பட் இருந்துமே அதை பண்ணாதவங்களுக்கு எப்படி கொண்டு போய் சேர்க்க போறீங்க? இந்த கார்டெல்லாம் வந்து இன்னும் அழகாக அவங்க கிட்ட கொண்டு போய் யூஸ் பண்ணுறதுக்கு சொல்லித்தர போறீங்க. இன்னுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஏடிஎம் மெஷின்லாம் போகும்போது பக்கத்தில் ஒருத்தர் வந்து தம்பி இந்த கார்டு பணம் எடுத்துக்கிறது தெரியாப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து இன்னும் அவங்களுக்கு ஒரு தடவை ஒரு கிளாஸ் மாதிரி வச்சு ஒவ்வொரு ஊர்கள்லையும் போய் இந்த கார்டை நீங்கள் இப்படி தான் யூஸ் பண்ணணும் அதெல்லாம் பண்ணணுங்க. வந்துருச்சு அவன் கத்துக்குவான், எவனோ ஒருத்தன் பக்கத்துல இருப்பான், பையன் சொல்லி கொடுப்பான், பொண்ணு சொல்லி கொடுப்பான். இதே தான் நம்ம ஊர்ல அவேர்னஸ் ப்ரோக்ராம்ன்ற வார்த்தை இடமே கிடையாது. நம்ம ஊர்ல எதுக்குமே அவேர்னஸ் கிடையாது. இன்னுமே உரிமை தொகை நிறைய பேருக்கு போய் சேரவே சேரல. ரீசனே இதுதான். ஓட்டு போட போறோம் இன்னும் 2 நாள்ல நம்ம எல்லாரும். இன்னைக்காவது நம்ம ஆபீஸ் தெருவில் எங்கேயாவது யாராவது ஒருத்தங்க வந்துட்டு இன்னும் 2 நாட்களில் தேர்தல், ஓட்டு போட வேண்டியது உங்கள் உரிமை கடமைன்னு ஒரு 4-5 தடவை எவனாவது மைக்ல சொல்லிங்க. ஒரு தடவை கேட்டீங்களா? முதல்ல கேட்கவே இல்லை. அது வந்து ஒரு எலெக்ஷன் கமிஷன் பண்ண வேண்டிய விஷயம். அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய இதுல இருக்கு. இந்த எலெக்ஷன் கமிஷன் வந்து இதை பண்ணணும், பண்றது இல்லை. இதே மாதிரி தான் ஸ்டேட் கவர்மெண்ட். அப்ப இந்த மாற்றங்கள்லாம் கொண்டு வர வகையில ஒவ்வொரு விஷயத்தையும் இவங்க பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம நம்பலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் சார், மக்கள் பிரச்சனையாக கருதப்படுற நிறைய விஷயங்கள் இப்போ வந்து பூவிலியா எனக்கு ஒரு விஷயம் தேவைப்படுது, என் தொகுதிக்கு இது தேவைப்படுது அப்படின்னும் போது 5 லட்சம் பேரோ கிட்டத்தட்ட நம்பர் சொல்கிறாங்க. அதை வந்து அவங்க சைன் பண்ணாங்க அப்படின்னா மக்கள் பிரச்சனையை மட்டும் பேசுறதுக்கு சட்டமன்றத்தில் தனி நாள் ஒதுக்கப்படும் அப்படின்றதையும் அவர் சொல்லியிருந்தாரு. ரொம்ப ரொம்ப வந்து கரெக்டான விஷயம். ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து அட்ரஸ் பண்ணப்படுறதே கிடையாது. எதிர்கட்சி தான் அட்ரஸ் பண்ணுறாங்களே தவிர ஆளுங்கட்சி வந்து இப்போ சாத்தான்குளம் இஷ்யூவாக இருக்கட்டும், இல்லை வெள்ளாத்திக்குளம் நடந்த பெண்கள் இஷ்யூ பற்றியும் யாருமே ஆளுங்கட்சியில பேசவே கிடையாது. தூத்துக்குடியில வந்து எம்பி கனிமொழி அவங்க போகும்போது விரட்டி அடிச்சாங்க அங்க இருக்க மக்கள். சட்டமன்றத்திலே இதை பத்தி பேசவே கிடையாது. அப்படி இருக்கும்போது மக்கள் பிரச்சனையை வந்து சட்டமன்றத்துல ஒரு நாள் தனியா பேசணும் அப்படிங்கறதே வந்து ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயமா தான் பார்க்க. அதுக்கு ஒரு வெப்சைட் ஒன்று கிரியேட் பண்ணி ஒரு ஆப் வச்சு அதுல நீங்க இவ்வளவு பேர் அதை லாகின் பண்ணுங்க, ஆன்லைன்லேயே போடுங்க, மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு வரணும், திங்கக்கிழமையான மனுவை தூக்கிட்டு வந்து நிக்கணும், இந்த கதையே கிடையாது. ஆன்லைனில் அப்ளை பண்ணுங்க. ஊரில் ஏதாவது ஒரு பையன் இருக்கிறானா அவன்கிட்ட சொல்லுங்கள், அவன் உட்காந்து உங்கள் எல்லார்ட்டு எல்லாத்தையும் வாங்கி அப்ளை பண்ணுவான், போடுவான். ஆன்லைன்லேயே பார்க்குறோம். 24 மணி நேரத்துலேருந்து 48 மணி நேரத்துக்குள்ளே உங்களுடைய பிரச்சனையை ஃபஸ்ட்டு அட்ரஸ் பண்ணுவோம். இதுதாங்க முக்கியம். இது எல்லாத்தையும் விடுங்க. பூழி இந்த வீடியோட முடிவில் நான் ஒன்று என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, ஒரு அரசாங்கம் முக்கியமாக என்ன பண்ணணும் அப்படின்னா லிசன் பண்ணணும். அதாவது கேட்கணும். நீ பண்ண முடியாததுக்கு ஒரு காரணம் சொல்லு, அதெல்லாம் அடுத்து. முதல்ல கேட்கணும். இங்கே அரசாங்கம் முதல்ல உட்காந்து உங்கள்கிட்ட கேட்குதா? இதுதான் கேள்விங்க. எவ்வளோ தடவை உங்களுடைய பிரச்சனையை கேட்க ஆள் இல்லைங்க, சொல்றதுக்கு வந்து செய்வாங்களான்னு நம்பிக்கையே இல்லை. ஒன்றும் நம்பிக்கை இல்லை. அந்த நம்பிக்கையை வர வச்சு போய் சொன்னாலும் கேட்க இங்கே ஆள் இருக்காங்கன்னா ஆள் இல்லை. அவங்களுக்கு டைம் இல்லை, ஓடிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ எப்படி முதல்வர் வந்து ஒரு அம்மா வந்து ஒரு மனு கிட்ட வந்து காலில் உழுவ வந்தாங்களோ அவங்க அப்படியே பிடிச்சி நவுத்தி விட்டு போறாங்க. இப்படிப்பட்ட தலைவர்கள் தான் வேணுமா அப்படிங்கிறத மக்கள் சிந்திக்க. எனக்கு தெரிஞ்சு தலைவர்ன்ற வேர்டு கூட சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்படி ஒருத்தர் அழுதுட்டு வந்து மனு கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த மனுவையாவது பார்த்துருக்கணும். ஒரு சிஎம்மா, ஒரு அவங்க கட்சி தலைவரையும் தாண்டி ஒரு சிஎம்ன்ற பொசிஷன்ல இருக்கவங்க கண்டிப்பா அதை பார்த்துருக்கணும், படிச்சிருக்கணும். அதை வந்து என்னன்னு பாருங்க, பக்கத்துல இருக்கிறவங்கள்ட்ட கொடுத்துருக்கணும். அட்லீஸ்ட் அதை பார்த்துருக்கணும் சார். அது எதுவுமே பண்ணல, வாங்கவே இல்லையே. அதுதான் வாங்கினாதானே பாக்குறதுக்கு. வாங்கவே இல்லை, நவுத்திட்டு போயிட்டாரு. அதே மாதிரி சின்ன சின்ன குழந்தைங்களாம் ஒரு ஆர்ப்பரிப்புல ஒரு இதுல வந்து சிஎம் வராது அப்படி சொல்லிட்டு கை கொடுக்க போறாங்க. அதை கூட அவர் மதிக்காம நவுத்துங்க அந்த பவுன்சஸை வச்சு நவுத்திட்டு அப்படிலாம் போறாங்க. அப்படி இருக்கிறது வந்து தலைவர்ன்ற வேர்டு அவங்கள யூஸ் பண்ணுமா அப்படிங்கிறதே வந்து எனக்கு ஒன்றும் கிடையாது. இவங்களுக்குலாம் என்னன்னா இவங்கெல்லாம் ஓட்டு போடுற பசங்களாம் இவங்களை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சும்மா ஒரே ஒரு ஜீவான்னு ஒரு பையன் அந்த அண்ணன் தம்பி 2 பேரை கூப்பிட்டு வந்து இன்ஸ்டால ரீல்ஸ் போட்டோமா சேலகத்துல வச்சு, அதேதான் அது போதும் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் இவங்களாம் தான் இன்னொரு 2 எலெக்ஷன் கழிச்சு 3 எலெக்ஷன் கழிச்சு ஓட்டர்ஸாகவும் மாற போகிறாங்கன்ற அந்த ஒரு உண்மை ஆக்சுவலாக இவங்களுக்கு புரியல. அது எவ்வளோ பெரிய இம்பேக்ட்லாம் வரப்போகுதுங்கிறத நம்ம இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் டீட்டெயிலாக நிறைய பேசுவோம். ஸோ இதுதான் வந்து எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவா டிவிக்கு விட்டுருக்கிற விஷயங்கள். இதில் வந்து இருக்கக்கூடிய நல்லதுகளை வந்து நம்ம சொல்லியிருக்கிறோம். இது மக்களுக்கு போய் சேரும்னு நம்புகிறோம். ஒரு மாற்றத்திற்கான ஒரு காரணமாக இது அமையும் அப்படின்னு நம்புகிறோம். வில் வெயிட் அண்ட் வாட்ச் என்ன மாதிரி ரிசல்ட்ஸ்லாம் வரப்போகுதுங்கிறது மே 4ஆம் தேதி வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். உங்களுக்கு எந்த மேனிஃபெஸ்டோ வந்து ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். we will discuss more on this. ரைட், டெஃபினெட்லி. கலர் கண்ணாடி ஃபோக்கஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.